விஜய் மனைவி சங்கீதா விஜய் விவாகரத்து பண்ணிட்டாங்க. இதுதான் இந்த டைமில் ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கு. அதாவது விஜய் மனைவி சங்கீதா விஜய் விவாகரத்து பண்ணதுக்கு திமுக, அதாவது டிஎம்கே தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட ஃபேன்ஸ், அதாவது டிவிகேக்காரங்க நிறைய தற்குறிகள். ஸோ இதனால தான் இவங்கள தற்குறிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் என்னங்க, விஜய் ஃபேன்ஸு விஜய் கழகத்தில் இருக்கலாம், டிவிகே அமைப்பில் இருக்கலாம், உங்களை விட 1000 மடங்கு சங்கீதா, அதாவது அவரோட ஒய்ஃப் மனைவி, அவங்களுக்கு தெரியாதது உங்களுக்கு என்னங்க தெரிஞ்சிட்டு போகுது விஜயை பற்றி? நீங்கள் என்ன பக்கத்தில் இருந்து அவர் பற்றி இப்போ பார்க்குறீங்க? அவர் கேரக்டரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? நான் தெரியாமல் கேட்குறேன். நீங்கள் அவர் கூடயே பல வருஷங்கள் இருந்திருக்கிறீங்களா? அப்படியே ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் விஜய் ரசிகர்களாகட்டும், டிவிக்கு அமைப்புகளை பார்த்து நான் கண்டிப்பாக பயங்கரமாக கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கேன். அதாவது விஜய் மனைவி இத்தனை வருஷ காலம் வந்து விஜய் கூட வாழ்ந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு முடிவு எடுக்க தோணுது. அதாவது விஜய் கூட இனிமேல் வாழக்கூடாது. அது எதனால், என்ன காரணம், என்ன ரீசன் அப்படிங்கிறது வந்துட்டு அவங்க ஓப்பனாக அந்த 26 பக்க மனுவில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது விஜய் தன்னை விட்டுட்டு, அதாவது சங்கீதா, விஜய் மனைவி சங்கீதாவை விட்டுட்டு வேறொரு பெண், ஆனால் அவங்க நேர்மையாக ஜென்யூனா அந்த பெண்ணை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லலை. உடனே சொன்னால் அவங்களோட லைஃப்பும் அப்போ யோசிச்சிருக்காங்க, அவங்களோட லைஃப் போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் விஜய் மனைவி சங்கீதாவை டிஎம்கேக்கு சொம்பு தூக்குறாங்க அப்படின்னு தேவையில்லாமல் ஒரு தற்குறித்தனமான, நீங்களே ஒரு ஒரு கற்பனைக்கு அப்பாற்பட்டு இந்த மாதிரி ஒரு விஷயங்களையெல்லாம் சொல்கிறீங்க. அதாவது விஜயை பக்கத்துலேருந்து கூட இருந்து ரொம்ப வருஷம் மேரேஜ் பண்ணி இப்போ விஜய் பற்றி அவங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு என்னங்க தெரிஞ்சிட போகுது? நீங்கள் என்னங்க அவங்கள பற்றி தேவையில்லாமல் பேசுறதுக்கு? அதாவது உங்களால் ஏற்றுக்க முடியல விஜய் வந்து இப்படி இருக்காரு, இப்படி ஒரு கேரக்டர் படைச்சிருக்காரு, அவரும் வேறு மனைவிகளை பார்க்குறாரு, சைட் அடிக்கிறார். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அவர் பண்ண மாட்டாருன்னு நீங்கள் ஆள் மனசு நம்புற, அவரோட கேரக்டர் அவருக்கு மட்டும்தான் தெரியும், அவரோட ஒய்ஃபுக்கு மட்டும்தான் தெரியும். அதுவும் இல்லாமல் அவரோட ஒய்ஃபுக்கு இதை பற்றி தெரிஞ்சதுலேருந்து அவங்களுக்கு நடந்த கொடுமைகள் நிறையா நடந்திருக்குது. வெளியே விட மாட்டேங்கிறாரு, ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காரு, ஹோம் அரெஸ்ட், எமோஷனல் அட்டாக் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் அவங்களால சகிச்சுக்க முடியாமல் வெளியே வந்து இந்த மாதிரி என்னால் அவர் கூட வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனு எடுத்து கொடுத்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ஃபைனலாக எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனுக்கு போயிட்டு அவங்க வெளியே வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் நீங்கள் அதை தேவையில்லாமல் சித்தரித்து இப்படி தற்கொலைகளாக பேசிகிட்டு இருக்கிறவங்கள உங்களை என்ன தான் சொல்கிறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரில. ஸோ ப்ளீஸ் இனிமேலாச்சும் திருந்துங்க, யாருக்கு ஓட்டு போடணும்னு முடிவெடுங்க, இல்லைனா இந்த தமிழ்நாட்டு மக்கள் யாரும் காப்பாற்ற முடியாது. ஸோ ப்ளீஸ் திருந்துங்க. விஜய்கோட டிவிக்கே அவர் பின்னாடி சொம்பு தூக்கிட்டு போயிட்டு இருக்காதிங்க. அப்புறம் தமிழ்நாடு என்ன ஆகுங்கிறது நான் சொல்ல வேண்டியதில்லை. 2026